ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாமா வீட்டுக்கு மாமி வீட்டுக்கு போன சாப்பாடு நம்ம விஜய்க்கு வருது. அந்த இடத்துல எடுத்தாந்து கொண்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இது போல் மறைமுகமாக வந்து ஃபீல் பண்ணுறது அம்மாவும் எதிர்த்து கொஞ்சம் பேசு காவேரி, பேசாமல் ஊமையாக இருக்காது. அதுவே உங்கள் வாழ்க்கையில் விஜய் விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பாயிடும். இந்த இடத்துல வந்து நீங்கள் பழைய விஜயா, ஈகோ பிடிச்ச விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி இருந்தால் தான் பிடிக்கும், கெத்தாக இருந்தால் தான் பிடிக்கும், நீங்கள் எதுக்கு இவ்வளோ இறங்கி வந்து உங்கள் பேரை நீங்கள் கெடுத்துக்கிறீங்க, இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறா. விஜய் வந்து என் காவேரிக்காக நான் எதுவும் செய்வேன், என் மச்சின்ச்சிக்காக தானே நான் சீர் எடுத்துக்கிட்டு வந்தேன், அதை வேணான்னு திருப்பி அனுப்புறது மனசு கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் என் காவேரிக்காக நான் தாங்கிப்பேன், காவேரி இல்லாமல் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப அந்யூன்யமாக பேசுகிறாங்க. ஆனால் காவேரி தான் முடிவு எடுக்கணும். வெண்ணிலா பற்றி யோசிக்கவே தேவையில்லை. வெண்ணிலா அதாவது நான் போகிறேன்னு முடிவு எடுக்கிறா. நம்ம விஜய் கூடவே போயிடலாமா, அவர் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல நம்மளை, நம்ம ஏன் இங்கேருந்து அவரை கஷ்டப்படுத்தணும்னு. அப்புறம் ஐயோ நம்மளால் அவர் கஷ்டப்படுத்தக்கூடாது, வெண்ணிலா வாயிலேருந்து வரணும். வெண்ணிலா பற்றி காவேரி யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா விஜய் எல்லா இடத்துலையும் இறங்கி வந்து நீ தான் வேணும், உன் கூட தான் நான் வாழ்வேன், வெண்ணிலாவுக்கு நான் பரிதாபமாக தான் பார்க்குறேன், நல்லதை செய்யணும்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே ஒரு புருஷன் வாயில் வந்து நீ எதுவும் எதிர்பார்க்க தேவையில்லை, அந்த பொண்ணு வாயிலே எதிர்பார்க்க தேவையில்லை. நீங்கள் எதிர்த்து எல்லா இடத்துலையுமே சப்போர்ட்டாக நிற்கலாம் விஜய்க்காக. இங்கே கங்கா குமரன் எல்லாத்தையும் மறந்துட்டு விஜய் சீர் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தார், அதை விட நான் கம்மியாக தான் செய்தேன்னு சொல்லிட்டு தன் மனைவி கிட்ட கொஞ்சம் ஈகோ பிடிச்சவராக தான் சொல்கிறாரு. அவருக்கு திரும்பி போய் அவர் அசிங்கப்பட்டதெல்லாம் அவங்க யாருமே நினச்சி பார்க்கல, குமரன் கங்கா கூட. இதை விட இன்னும் வளர்ந்தோம்னா அதிகமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமையை பற்றி தான் பேசிக்கிறாங்க. ஆனால் காவேரி நினச்சி பார்க்குறா, அந்த செயினை போட்டு பார்க்குறா, போட்டுட்டு இது நர்மதாவுக்காக வாங்கினது, நம்ம போடக்கூடாது, நர்மதா கிட்டேயே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அவரை நான் விட்டு கொடுத்துறேன், நீ இந்த இடத்துல மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே விட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிற காவேரி, தயவு செய்து விஜயை புரிஞ்சுக்குங்க. புரியாமல் தான் நீ வெண்ணிலா பற்றி யோசிக்கிற. வெண்ணிலா கேரக்டர் சீக்கிரம் முடியுங்க சார், ரொம்ப இது லிமிட்டடாக இருக்குது. அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாய் பாய்.